இது என்ன வீடு? பாப்பா, யார் நீங்க? வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லையாம்மா? இல்ல, அம்மாவும் அண்ணனும் வெளியே போயிருக்காங்க. நீங்க என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா நான் அவங்க வந்ததை சொல்லி. இல்லைம்மா, அவங்கள பார்த்து தான் பேசணும். அம்மா இப்ப வந்துருவாங்க, வெயிட் பண்ணுங்க. மணி வேற ஆகுது, வந்துருவாங்களா? பக்கத்தில் தானே எங்கேயாவது போயிருப்பாங்க, பார்ப்போம். இதா வந்துட்டாங்க. வணக்கம் ஐயா, வாங்க ஐயா. என்ன விஷயம் ஐயா? அது வந்துமா அண்ணே, நீங்களே சொல்லுங்கண்ணே. யாரோ அம்மா பார்க்க வந்திருக்காங்க, சீக்கிரம் சொல்லு. அவங்க போனதுக்கு அப்புறம் மலைக்கோயில மீட் பண்ணலாமா? சரி வரேன். வேலு, இங்கே வாயா. ஒன்றும் இல்லை வேலு, நம்ம கருப்பை மாதிரி 10 காலம் அண்ணா கட்டத்திரையில் நிற்கிது. ரகத்துக்கு ஒன்றா உங்கள் காளையை பற்றி ஊருக்குள்ளே பெருமையாக பேசிக்கிறாங்க. அதான் நம்ம கருப்பை அண்ணன் கட்டத்திரையில் நிற்கணும்னு ஆசைப்படுறாரு. ஐயா, பெரியவங்க நீங்கள் எங்கள் வீடு தேடி வந்து எங்கள் காளையை கேட்குறது எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனால் காளையை கொடுக்க முடியாது. எங்கள் சொத்தே அந்த காளை தாங்க. இன்னைக்கு உலகத்தில் நாங்களும் 4 பேருக்கு தெரியிறோன்னா அதுக்கு காரணமே எங்கள் காளை தான். சின்ன கண்ணில் இருந்து வளர்த்த காளையை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. இந்த மாதிரி உங்களால் எத்தனை காளை வேணாலும் உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு நான் பணம் தரேன், கொடுப்பா, வாங்கிக்கோங்கம்மா. 10 லட்சம்மா, வாங்கிக்கோங்கம்மா, பிடிங்க. இந்த மாதிரி விலை கொடுத்து நான் ஒரு காலை கூட வாங்கினது கிடையாது. ஆசைப்பட்டு கேட்குறேன்ல, வாங்கிக்கோங்க. இல்லைங்க ஐயா, வேண்டாம். சரி, இது அட்வான்ஸாக வச்சுக்கோங்க. பிளான் செக்கு தரேன், செக்கு கொடுப்பா. பிளான் செக்கு தரேன், எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கங்க. எனக்கு பணம் ஒரு பொருட்டே கிடையாது. ஆனால் என் கட்டுத்துறையில் உங்கள் கருப்பை வந்து நிற்கணும். அதுக்கு எவ்வளோ செலவானாலும் அதை செலவழிக்க நான் தயாராக இருக்கேன், அவ்வளோதான். ஐயா, பெரியவங்களை ஏற்று பேசுகிறேன்னு தப்பாக எடுத்துக்க வேண்டாம், மன்னிச்சுக்கங்கய்யா. அந்த காளை எங்கள் வீட்டில் ஒரு ஆள் மாதிரி, அதை எப்படியா கொடுக்க முடியும்? பெரியவங்க சொல்றத புரிஞ்சுக்கணும். எங்கள் அப்பா இறந்து போகிறாருன்னு தெரிஞ்சோ என்னவோ இந்த காளையை கொண்டாந்து எங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். அன்னையிலேருந்து எங்கள் குடும்பமே அதை எங்கள் அப்பாவோட இன்னொரு வடிவமாக தான் பார்க்குறோம். அதனால் வேண்டாம் சார் இந்த பணம். அது உங்கள் நம்பிக்கை. இது ஒரு நல்ல வாய்ப்பு, தவற விடுறீங்க. ஆனால் ஒரு நாள் உங்கள் கருப்பேன் என் கட்டுத்துறையில் நிற்பான்னு நம்பிக்கையோடு போகிறேன். யோ வியாபாரி, கனவுல நினச்சா கூட வாங்க முடியாது என் கருப்பனை. கிளம்பியா, கிளம்புங்க ஐயா. வாமா. பெரியவங்களை இப்படிதான் ஏற்று பேசுவியா? நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. அண்ணே, இது எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும், வாங்க. டேய் காளமாடு, உன் அரசாங்க வேலையில சேர்ந்துட்டேன். அதே மாதிரி கருப்பனும் கிடைச்சிடணும். இந்த ஸ்வீட் பாக்ஸ் ஃபுல்லா உனக்கு தான். சாப்பிட்டு எல்லாத்தையும் நீயே காலி பண்ணிடு. நல்லா இருக்கா? ஐயோ, வேலை ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தா இப்படி பந்தியில இலைய போட்டு சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறா. ஒரு பொண்ணு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தா அவளை கட்டி பிடிச்சி ஸ்வீட்டை கிஸ் தான் தரணும். ஐயோ, மரம் மண்டுக்கு எல்லாத்தையும் நான் தான் சொல்லி தரணும். ஹலோ, நீ எங்க இருந்தாலும் சீக்கிரம் போறட்டும் வா வேலு. ஏன்னு? உன் காலை பஜார்ல பெரிய கலவரம் பண்ணிட்டு நிக்குது, சீக்கிரம் வந்து புடிச்சிட்டு போ. வா. என்னாச்சு? இந்த புடி, இதை வரேன்னு இதை வர கிளம்பிட்டேன். கருப்பா, கருப்பா, கருப்பா. அண்ணே, என் கருப்பனை பார்த்தீங்க? பார்க்கல வேலைண்ணா. கருப்பா, கருப்பா, கருப்பா. ஏப்பா வேலு,
நம்ம ஊரை நோக்கி ஓரமா வந்துகிட்டு இருந்தா நம்ம கருப்பன். அந்த நேரத்துல பெரிய காரியத்துக்காக 2 வேன்ல வந்த ஒரு கூட்டம் அங்க இறங்கிட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாட்டால தான் 2 உசுறு போச்சுன்னு தெரிஞ்ச உடனே அந்த கூட்டம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து நம்ம கருப்பனை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேளை நம்ம ஊர்க்காரங்க எல்லாம் கொஞ்சம் பேர் சேர்ந்து அவங்க கிட்ட இருந்து மாட்டை காப்பாத்தி கருவாக்காட்டுக்குள்ள துரத்தி விட்டோம். வேலை இருந்தாலும் அவங்க கோவம் அடங்கல. ஊரை திரட்டி வெட்டெரும்பா வேல் கொம்போட வந்து கருப்பன் கதையை முடிக்கிறதுங்கிற பெரியோட போயிருக்காங்க. அவங்க கண்ணில் படுறதுக்குள்ள நீ வந்து கருப்பனை பிடிச்சிட்டு போயிருப்பா. ஹலோ, வந்துட்டீங்களா? இந்த வரேன். உங்க அப்பாவுக்கு சாமி கும்பிடும்போது தான் ஃபோன் பேசணுமா? ஃபோன் பேச நேரமே இல்லையா? பையன் பிறந்த நாள் அதுமா. விடுமா, அது ஏதாவது முக்கியமான ஃபோனா இருக்கும். அக்கா, அப்பா கிட்ட சொல்லிடு, என்னை ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போக சொல்லு. நீயும் அவரு கூட சேர்ந்துக்கிட்டு ஏதாவது சாக்கு போக்கு சொன்ன எல்லாத்துக்கும் முன்னாடி நடு ரோட்டில் உருண்டு பிறந்து உங்களை அசிங்கப்படுத்திடுவேன். கித்தி தம்பி சொல்ற மாதிரி ஹோட்டலுக்கே போலாண்டி. என் சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சுடி. நீங்கெல்லாம் எப்படிதான் சாப்பிடுறீங்களோ தெரியல. ஒருவேளை உங்க அப்பா அவன் சொல்ற மாதிரி ஹோட்டல் கூட்டு போலன்னு வை, அவன் படுத்து உருண்டுறானோ இல்லையோ, நான் படுத்து உருண்டுருவேன் பாத்துக்கோ. இங்க என்னமா நடக்குது? ஒண்ணுமே புரியலடி. கூட்டமா வந்தாங்க, குசு குசுன்னு பேசினாங்க, போயிட்டே இருக்காங்க. அட மடசாம்பிராணி அம்மா, நம்ம அக்காவை பொண்ணு பார்த்துட்டு போறாங்க. உண்மையாவா? கார்த்தி, நான் மாப்பிள்ளை சரியாவே பார்க்கலடா. ஒரு தடவை கூப்பிட, நான் பாத்துக்கிறேன். எனக்கு வர கோவத்துக்கு வாழைப்பழத்தை மூக்கில் விட்டு ஆட்டிடுவேன். உன் புருஷன் கிட்ட என்ன கல்யாணம் பண்ணுவேன்னு இப்ப கேட்டனா? எந்த பொண்ணுமா கேப்பா? நான் கேட்பேன், எனக்கு தோன்றப்ப நான் கேட்பேன். போலாம். அவங்க ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க, ஜாதகம் பொருந்திருக்கு, பொண்ணையும் பிடிச்சிருக்குன்னு. நான் தான் இன்னும் 2 நாளில் நல்ல செய்தி சொல்ல அனுப்புறேன்னு சொல்லியிருக்கேன். போலாம். எடுக்க மாட்டானே. நீ என்னம்மா அந்த நேரத்துல? நான் உங்க பையனை விரும்புறேன். இது நான் இப்ப எடுத்த முடிவில்லை, சின்ன வயசுலயே நான் எடுத்த முடிவு. என்னோட அப்பா கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டாரு. நான் இனி அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். நான் எங்கேயே உங்க மருமகளா தான் இருப்பேன். நீங்களும் இல்ல உங்க பையனும் எங்க அப்பா கிட்ட போய் என் முடிவை சொல்லிடுங்க. நான் இனி அவர்கிட்ட பேச விரும்பல. அம்மாடி, என் புள்ள மேல நீ இவ்வளவு விருப்பம் வச்சதுக்கு அவன் தாமா கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா 2 பொம்பளை பிள்ளைங்களை பெத்த அம்மான்ற முறையில சொல்றேன், நீ பண்ணது பெரிய தப்புமா. நீ இப்படி ஒரு வீட்டு வாசல வந்து உட்கார்ந்துருந்தீனா ஊர் சொன்ன உன்னை பெத்தவங்களை எப்படிமா மதிப்பாங்க? அவங்க மனசு என்ன பாடுபடும் கொஞ்சமாவது யோசித்து பாத்தியா? ஒரு வீட்டுக்கு வாழ வர்ற பொண்ணு பெத்தவங்க வயிற்றுச்சலோட வரக்கூடாதுமா. சொல்றத புரிஞ்சிக்கமா. முறையோட வர்றதா உனக்கும் உன் குடும்பத்துக்கும் கௌரவம். இல்ல அத்தை, எங்க அப்பா பத்தி உங்களுக்கு தெரியாது, அவர் ஒத்துக்க மாட்டாரு. பெத்தவங்களை பத்தி அப்படியெல்லாம் பேசாதம்மா. அவங்களும் உன் விருப்பத்தை தெரிஞ்சுக்கணும். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நீ வா, நீ வான்னு சொல்றேன்ல. வாமா வா. நான் உங்களை பிரிய விட்டுருவேனா?
பயப்படாம போ, நான் காலையில வரேன். போ. ஹலோ மாமா.